Hello everyone, welcome to Vini Care. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ஹெர்பல் ஹேர் மாஸ்க். இந்த ஹேர் மாஸ்க் மெயினா நம்மளோட முடிய அடர்த்தியா வளர்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் ஹேர் growth நல்லா ஃபாஸ்டா லாங்கா வளர்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். இதுக்கு தேவையான பொருள் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சாதம் வடிச்ச தண்ணி எடுத்து வச்சிருக்கேன். உப்பு போட்டு தான் நானும் வடிப்பேன். நிறைய பேர் அந்த டவுட் கேக்குறீங்க. உப்பு போட்டிருந்தாலும் ப்ராப்ளம் இல்ல. இந்த சாதம் வடிச்ச தண்ணியில நமக்கு முடிக்கு தேவையான நிறைய சத்து இருக்கு. ரெகுலரா யூஸ் பண்றப்ப ஹேர் growth நல்லா ஃபாஸ்டா இருக்கும். கரெக்டா நம்ம இதை யூஸ் பண்ணணும். அடுத்து நமக்கு தேவையான பொருள் வெட்டி வேர். நான் ஒரு 50 கிராம் அளவுக்கு எடுத்து குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த வெட்டி வேரும் நம்மளோட முடிக்கு நிறைய சத்து கொடுக்கும். முக்கியமா முடி நல்லா அடர்த்தியாவும் நீளமாவும் வளர்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த வெட்டி வேரை சாதம் வடிச்ச தண்ணியில ஊற வைக்க போறோம். ஒரு நைட் ஃபுல்லா ஊற வைங்க. மறுநாள் காலையில ஹேர் வாஷ் பண்றதுக்கு கரெக்டா இருக்கும். ஊறுச்சுன்னா அதோட சத்து அதிக அளவுல நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த மெத்தட்ல ஃபாலோ பண்றப்ப நல்ல ரிசல்ட் நமக்கு இருக்கும். இப்போ ஒரு நைட் ஃபுல்லா இதை அப்படியே விட்டுடலாம். மறுநாள் காலையில பாத்தீங்கன்னா சாதம் வடிச்ச தண்ணியும் நல்லா புளிச்சு இருக்கும். இந்த மாதிரி ஃபர்மெண்டட் ரைஸ் வாட்டர் நம்ம யூஸ் பண்றப்ப இன்னுமே அதோட பெனிஃபிட் நமக்கு அதிக அளவுல கிடைக்கும். ஸ்கேல்ப்ல இருக்க ஃபங்கஸ் அதெல்லாம் கம்ப்ளீட்டா சரி பண்ணும். ஸ்கேல்புக்கு நிறைய சக்தியும் கொடுக்கும். ஸோ இதை அப்படியே ஒரு நைட் ஃபுல்லா ஊற வச்சு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம யூஸ் பண்ண போற ஒரு முக்கியமான பொருள் கருஞ்சீரகம். இதுவும் நம்மளோட முடியோட அடர்த்தியை அதிகரிக்கும். நெக்ஸ்ட் ஹேர் growth-ஐயும் நல்லா ப்ரொமோட் பண்ணும். இது பாத்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருஞ்சீரகம் எடுத்து வச்சிருக்கேன். குளிர்ச்சி உடம்பா இருக்கவங்க கண்டிப்பா கருஞ்சீரகம் யூஸ் பண்ணுங்க. ஹீட் பாடியா இருக்கிறவங்க ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இந்த கருஞ்சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நமக்கு தேவையான பொருள் வெந்தயம். வெந்தயம்லயும் புரோட்டீன் அதிக அளவுல இருக்கு. முடிய நல்லா அடர்த்தியா வளர்றதுக்கு இது ரொம்ப நமக்கு ஹெல்ப் பண்ணும். நான் எடுத்திருக்க இந்த 2 இன்கிரீடியன்ட்டுமே மெயினா நம்ம முடியோட அடர்த்தியை அதிகரிக்கிறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வெந்தயமும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன். அடுத்து நமக்கு தேவையான பொருள் பாத்தீங்கன்னா பிளாக்ஸ் சீட். பிளாக்ஸ் சீட்ல ஒமேகா 6 ஃபேட்டி ஆசிட்ஸ் அதிக அளவுல இருக்கு. நம்மளோட முடிக்கு நிறைய ஸ்ட்ரென்த் கொடுக்கும். இது மெயினா ஹேரை ரொம்ப சாஃப்டா சில்கியா வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஹேர் ஃபாலையும் நல்லா கண்ட்ரோல் பண்றதுக்கான தன்மை இதுல இருக்கு. தமிழ்ல ஆளி விதைன்னு சொல்லுவாங்க. இதோட அளவு பாத்தீங்கன்னா 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு ஷார்ட் ஹேரா இருந்தா கொஞ்சம் அளவு கம்மி பண்ணிக்கோங்க. இப்ப ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜார்ல நம்ம எடுத்து வச்சிருக்க கருஞ்சீரகத்தையும் வெந்தயத்தையும் பவுடர் பண்ணிக்க போறோம். ரொம்ப ஃபைன் பவுடர் ஆகணும்னு அவசியம் இல்ல. கொஞ்சம் பொடி பண்ணிக்கிட்டா போதும். இப்ப இதை அரைச்சாச்சு. இந்த அளவுக்கு ஒன்னும் பாதியமா அரைச்சாலே போதும். நம்ம இது கொதிக்க தான் வைக்க போறோம். இப்ப இது பாத்தீங்கன்னா நைட்டு நம்ம ஊற வச்சது நல்லா ஊறி இருக்கு. நான் சொன்ன மாதிரி அந்த அரிசி தண்ணியும் நல்லா புளிச்சு இருக்கு. இந்த ஸ்மெல்லே தெரியுது. இந்த வேரும் பாத்தீங்கன்னா நல்லா ஊறி ஓரளவுக்கு சாஃப்டான மாதிரி இருக்கு. இப்ப இதை பாத்தீங்கன்னா அடுப்பு மேலதான் நான் வச்சிருக்கேன். இப்ப இது கூடவே நம்ம அரைச்சி வச்சிருக்க, அதாவது அந்த பொடி பண்ணி வச்சிருக்க வெந்தயத்தையும் கருஞ்சீரகத்தையும் ஃபர்ஸ்ட் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் இதுல நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த பிளாக்ஸ் சீடையும் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் ஆட் பண்ணி நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுறப்ப அது கொதிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அவ்வளவுதான். இப்ப எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுப்பு ஆன் பண்ணி விட்டுடலாம். இப்ப இது கம்ப்ளீட்டா கொதிச்சு முடிக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா, அதாவது ரெடி ஆகிறதுக்கு ஒரு 30 நிமிஷம் ஆகும். சோ பொறுமையா கிட்ட இருந்து கிளறி விட்டுட்டே இருங்க. உங்களுக்கு தேவைப்பட்டா இந்த வெட்டி வேரை இப்படியே யூஸ் பண்றதுக்கு பதிலா பவுடர் கூட நீங்க யூஸ் பண்ணலாம். பவுடர் யூஸ் பண்றதா இருந்தா 1.5 ஸ்பூன் அளவுக்கு பவுடர் யூஸ் பண்ணுங்க. அதாவது 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. இது கூடவே முடிக்கு தேவையான வேற ஏதாவது வேர் உங்ககிட்ட இருந்தா கூட அதை கூட நம்ம தாராளமா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது ஹீட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாதிரி மேல வெள்ளை கலர்ல அந்த நுரை படிஞ்சிட்டே இருக்கும். அதாவது அந்த பிளாக்ஸ் சீட் கொதிக்க கொதிக்க அந்த ஜெல் பிரிஞ்சு வரும். கம்ப்ளீட்டா அந்த லேயர் நல்லா திக் ஆகிற வரைக்கும் நம்ம இதை கொதிக்க வைக்கணும். இந்த மாதிரி நம்ம அரிசி தண்ணியில ஊற வச்சு அதுக்கப்புறம் கொதிக்க வச்சு யூஸ் பண்றப்ப அதோட பெனிஃபிட் ரொம்ப அதிக அளவுல இருக்கும். நம்ம இதை நார்மல் வாட்டர்ல கூட ப்ரிப்பேர் பண்ணலாம். பட் ரைஸ் வாட்டர்ல இதை ப்ரிப்பேர் பண்றப்ப அதோட சத்து ரொம்ப அதிக அளவுல இருக்கும். நார்மல் வாட்டர்ல நமக்கு எந்த அளவுக்கு கிடைக்குதோ அதை விட 2 மடங்கு 3 மடங்கு அதிக அளவுல சத்து நமக்கு கிடைக்கும். சோ முடிஞ்ச அளவுக்கு சாதம் வடிச்ச தண்ணியிலே ப்ரிப்பேர் பண்ணுங்க. அதுதான் நமக்கு ரொம்ப நல்லது. இந்த ஹேர் மாஸ்க்ல நமக்கு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சாதம் வடிச்ச தண்ணியும் இந்த பிளாக்ஸ் சீடும் ரெண்டுமே அந்த கொழகொழப்பு தன்மை நமக்கு அதிக அளவுல கொடுக்கும். அதுதான் நம்மளோட ஹேரோட ரூட்ஸை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி ஸ்கேல்ப்ல நிறைய புது முடி வளர்றதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும். நார்மலா ஸ்கேல்ப்ல அதிக அளவுல புது முடி வளர்ந்துச்சுனாலே முடியோட அடர்த்தி அதிக அளவுல நமக்கு இருக்கும். இப்போ இது கொதிக்க ஆரம்பிச்சு ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. லோ ஃப்ளேம்ல வச்சு ப்ரிப்பேர் பண்ணுங்க. அது ரொம்ப முக்கியம். நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல சொல்றதுக்கு மறந்துட்டேன். எந்த அளவுக்கு லோ ஃப்ளேம்ல வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு வச்சு கொதிக்க வைங்க. ஒரு கரண்டியோ ஸ்பூனோ வச்சு கிளறி விட்டுட்டே இருங்க. நெக்ஸ்ட் அந்த ஜெல்லோட கன்சிஸ்டன்சியை செக் பண்ணிட்டே இருங்க. சிலருக்கு ரொம்ப லேட் ஆகும், சிலருக்கு ரொம்ப சீக்கிரமாவே அது கொஞ்சம் திக் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நல்லா அது கெட்டி ஆகுதான்னு பார்த்துட்டே இருங்க. இப்போ இந்த ஜெல் பாத்தீங்கன்னா லைட்டா திக்காக ஆரம்பிச்சிருக்கு. இது இன்னுமே நல்லா நமக்கு திக்காகி வரணும். ஏன்னா ஹேர் மாஸ்கா நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ கன்சிஸ்டன்சி நல்லா கெட்டியா இருந்தா தான் கரெக்டா இருக்கும். அதாவது அடுப்பிலே கெட்டியாகிற அளவுக்கு விட்டுடாதீங்க. நான் கரெக்டான கன்சிஸ்டன்சி உங்களுக்கு சொல்றேன். அந்த டைம்ல நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம்.
இதையே நம்ம வந்து கண்டிஷனராகவும் ஹேர் சீரமா கூட யூஸ் பண்ணலாம். ஹேர் சீரமா இருந்தா இப்ப இருக்கிற கன்சிஸ்டன்சியை விட இன்னும் கொஞ்சம் திக்கானா போதும். கண்டிஷனரா இருந்தா அதை விட லைட்டா திக்காகணும். அதாவது ஹேர் மாஸ்க் அளவுக்கு ரொம்ப கெட்டியா இருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ ஒரு 20 மினிட்ஸ் ஆயிருக்கு. இன்னுமே நல்லா திக்காக ஆரம்பிச்சிருக்கு. அந்த மேலே இருக்க அந்த நுரையை வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா திக்காகி இருக்கும். ஃபர்ஸ்ட் இருந்ததுக்கு இப்போ நல்லா கெட்டியாகி வந்திருக்கு. இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் இது கொதிக்கிட்டோம். அப்போ ஹேர் மாஸ்கா யூஸ் பண்றதுக்கு நமக்கு கரெக்டா இருக்கும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஹேர் சீரமா யூஸ் பண்ண போறீங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சில ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஹேர் சீரமா யூஸ் பண்றதுக்கு ஒரு ஸ்ப்ரே பாட்டில் இதை ஆற வச்சு ஊத்திட்டு உங்க ஸ்கேல்ப் ஃபுல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. ஹேர் வாஷ் பண்றதுக்கு முன்னாடி தான் அதையுமே யூஸ் பண்ணணும். ஹேர்லயும் ஸ்கேல்ப்லயும் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு 15 மினிட்ஸ் விட்டுட்டு ஷாம்பு அண்ட் கண்டிஷனர் யூஸ் பண்ணி நீங்க ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். சப்போஸ் கண்டிஷனரா யூஸ் பண்ண போறீங்கன்னா நல்லா ஒரு மீடியம் சைஸ் ஆலுவேராவை கட் பண்ணி அந்த உள்ள இருக்க ஜெல்லையும் இது கூடவே சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா ஃபில்டர் பண்ணி வச்சுக்கோங்க. ஷாம்பு யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா அதை நீங்க தலை ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டு ஒரு 5 மினிட்ஸ் விட்டுட்டு நார்மல் பிளெயின் வாட்டர்ல நீங்க ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ 30 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இது இன்னும் கொஞ்சம் நல்லா திக் ஆகிடுச்சு. இதுக்கு மேல விட்டோம்னா ரொம்ப கெட்டி ஆயிடும் அடுப்புலயே. ஸோ நம்ம இதை ஃபில்டர் பண்ணாலே அது ஆறுனதுக்கு அப்புறம் கொஞ்சம் ஓரளவுக்கு கெட்டி ஆயிடும். ஹேர் மாஸ்க்கு இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டா இருக்கும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா நான் ஃபில்டர் பண்ண போறேன். அதாவது ஆற வைக்கிறதுக்கு முன்னாடியே ஃபில்டர் பண்ணிடுங்க. சூடா இருக்கப்பவே ரொம்ப ஆறிடுச்சுன்னா கெட்டி ஆயிடும். அப்ப நம்மளால ஃபில்டர் பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டமா இருக்கும். நான் வந்து கருஞ்சீரகம் வெந்தயத்தை தவிர மீதி எல்லாத்தையுமே அப்படியே போட்டு தான் இது வந்து கொதிக்க வச்சிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு வந்து அது கொதிக்க வைக்க கஷ்டமா இருக்கு அப்படின்னா எல்லாத்தையுமே நீங்க நல்லா பவுடர் பண்ணிட்டு கூட கொதிக்க வைக்க ஆரம்பிக்கலாம். அந்த மாதிரி ட்ரை பண்ணீங்கன்னா ஃபில்டர் பண்றப்ப நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஃபில்டர் பண்றப்ப முக்கியமா அந்த ஜெல்லை வேஸ்ட் பண்ணாம கம்ப்ளீட்டா ஃபில்டர் பண்ணுங்க. ஸ்பூன் வச்சு அந்த ஃபில்டரை நல்லா இந்த மாதிரி பிரஸ் பண்ணிட்டே இருங்க. அப்ப அந்த ஜெல் நல்லா தனியா பிரிஞ்சு வரும், வேஸ்ட் ஆகாம. இப்போ இதை இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணதுக்கு அப்புறமா எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ண போறேன். டீ ட்ரீ எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்க வேற எந்த எசென்ஷியல் ஆயில் வேணா ஆட் பண்ணலாம், ஒரு வாசனைக்காக தான். ஏன்னா ஸ்டோர் பண்ண போறோம் அப்படின்னா எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்றப்ப ரொம்ப நாள் கெட்டு போகாம இருக்கும். மேக்ஸிமம் ஒரு 20 to 25 டேஸ் வரைக்கும் இதை நீங்க ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணலாம். சூடா இருக்கப்பவே ஆட் பண்ணிடுங்க. இப்போ இது நல்லா சூடா இருக்கு. இப்போ நான் போதுமான அளவுக்கு ஆட் பண்ணிருக்கேன். அதாவது 3 to 4 drops ஆட் பண்ணிருக்கேன். ஆட் பண்ணிட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஹேர் மாஸ்க்ல கம்ப்ளீட்டா அது மிக்ஸ் ஆகணும். அவ்வளவுதான். இப்போ இந்த ஹேர் மாஸ்க் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து சூடு ஆற வச்சிட்டதுக்கு அப்புறமா நம்ம யூஸ் பண்ணலாம். ரொம்ப அதிக அளவுல ஆற வச்சிடாதீங்க, ரொம்ப கெட்டி ஆயிட்ட மாதிரி இருக்கும். ஓரளவுக்கு ஆறிடுச்சுனாலே நீங்க ஒரு பாட்டில்ல வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். கண்ணாடி பாட்டில்ல ஊத்தி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கண்ணாடி பாட்டில்ல ஊத்தி வச்சீங்கன்னா ரொம்ப நாள் கெட்டு போகாம இருக்கும். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைங்க, வெளியில வச்சிடாதீங்க. மேக்ஸிமம் ஒரு 25 டேஸ் இது கெடாம இருக்கும். உங்களுக்கு தேவையானப்ப கொஞ்ச நேரம் பாட்டில் எடுத்து வெளியில வச்சுட்டு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நல்லா ஆற வச்சதுக்கு அப்புறமா முடியோட வேர்ல படுற மாதிரி அப்ளை பண்ணுங்க. ஸ்கேல்ப் ஃபுல்லா அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா முடியிலையும் அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா எண்ட்ல எல்லாம் அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணிட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஸ்கேல்பை ஜென்டிலா மசாஜ் பண்ணுங்க. மசாஜ் பண்ணிட்டு ஒரு ஷவர் கேப் இல்லைன்னா பாலித்தீன் கவர் போட்டு நீங்க கவர் பண்ணிக்கலாம். கவர் பண்ணிட்டு ஒரு 30 மினிட்ஸ் விட்டுட்டு ஷாம்பு அண்ட் கண்டிஷனர் யூஸ் பண்ணி நீங்க ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். வாரத்துக்கு ஒரு நாள் இதை யூஸ் பண்ணாலே போதும். ரெகுலரா யூஸ் பண்றப்ப நல்ல டிஃபரன்ஸ் நமக்கு தெரியும். நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க ரிசல்ட்ஸை மறக்காம கமெண்ட்ஸ்ல என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.